அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய இலக்கணங்களை பற்றியும் நாம் அறிந்து வருகிறோம். இறைவன் என்று ஒருவனை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவனிடத்தில் சில தகுதிகள் இருக்க வேண்டும், பலவீனங்கள் இருக்கக்கூடாது என்ற வகையில் அவனுக்கு மனைவி இருக்கக்கூடாது, பிள்ளைகள் இருக்கக்கூடாது, உணவின்பால் தேவை இருக்கக்கூடாது, எந்த பொருளின்பாலும் அவனுக்கு தேவை இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த தொடர்ச்சியில் இறைவன் என்று நம்ம ஒருவனை நம்பும் பொழுது அவனுக்கு அறியாமல் இருக்கக்கூடாது என்பதை நம்ப வேண்டும். நம்ம ஒரு நாட்டில் வாழுகிறோம் என்று சொன்னால் அந்த நாட்டில் எவ்வளவு கடுமையான சட்டங்களை போட்டாலும் அதை போடக்கூடியவர்களும் செயல்படுத்தக்கூடியவர்களும் அனைத்தையும் அறியாதவர்களாக இருக்கிற காரணத்தினால் அந்த சட்டத்தை மீறுகிறார்கள். வேண்டா வெறுப்பாகத்தான் அதற்கு கட்டுப்படுகிறார்கள். இப்போ திருடுகிறான் என்று சொன்னால் எதற்காக திருடுகிறான்? சட்டம் இருக்கிறது, நாடு இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது, சிறைச்சாலை இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, தண்டனை வழங்கும் எல்லாம் இருந்தாலும் நம்ம திருடு தெரியுமா? யாருக்கு தெரியும்? அப்போ எவ்வளவுதான் வல்லமை வாய்ந்த சர்வாதிகார ஒரு நாடாக இருந்தால் கூட, மன்னராக இருந்தால் கூட, அதன் கீழே உள்ள அதிகாரிகளாக இருந்தால் கூட அவங்களுக்கு எல்லாமே தெரியாது. எல்லாம் தெரியாது என்கிற ஒரு பலவீனம் இருக்கும் பொழுது அவங்களை பற்றிய ஒரு அச்சம் மக்களுக்கு ஏற்படுவது கிடையாது. அப்படித்தான் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் அப்படி இருந்தால் சரியாக வருமா? நம்ம கடவுள் என்று நம்புகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு அணுவும் அவனுக்கு தெரிய வேண்டும், பெரிய விஷயங்களும் அவனுக்கு தெரிய வேண்டும், சின்ன விஷயங்களும் தெரிய வேண்டும். ரொம்ப 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 சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது அவனுக்கு தெரிய வேண்டும். பளிச்சென்று பிரகாசமாக இருக்கிறது அவனுக்கு தெரிய வேண்டும், இருட்டாக இருந்தாலும் அவனுக்கு தெரிய வேண்டும். வெளிப்படையான செயல்களும் அவனுக்கு தெரிய வேண்டும், மனசுக்குள்ளே நினைக்கிற எண்ணங்களும் தெரிய வேண்டும். அதெல்லாம் தெரியலைன்னா மனசில் தப்பு தப்பாக என்னென்னாமா இல்லையா? கடவுள் நினைக்கிறோம், நம்ம மனசில் நினைப்பது அவனுக்கு எங்கே தெரிய போகிறது என்று நம்ம நினைத்தோமையானால் அச்சம் வராது. அப்படி ஒருத்தன் இறைவனாக இருக்கிறதுக்கு தகுதியும் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது தெரியணும். அப்போ இறைவன் திருக்குரானை எடுத்து பார்த்தீர்களேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகள் எடுத்து பார்த்தீர்களேயானால், அல்லாஹ் அறியாமைக்கு அப்பாற்பட்டவன். அறியாமைங்கிறது கடவுளுக்கு இருக்கவே கூடாது. எதை பற்றியும் ஒரு அறிஞனாக, ஒரு ஜீனியஸாக ஒரு மனிதனை நீங்கள் கருதினால் கூட சில விஷயங்களே அறிந்திருப்பான் என்று அதுக்கு அர்த்தம். உங்களை விட 4 விஷயத்தை அதிகமாக அறிந்திருப்பான் என்று தான் அர்த்தமே தவிர அனைத்தையும் அறிந்திருப்பான் என்று அர்த்தம் வருமா? வராது. அப்படி யாருமே இல்லை. எந்த ஒரு அனைத்து மனிதர்களும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் கூட, அவங்களுடைய ஞானத்தை கூட்டினா கூட எல்லாம் தெரிந்தவர்கள் வராது. அப்போ அனைத்தையும் அறிந்தவன் என்கிற ஒரு தன்மை அல்லாஹ்வுக்கு இருக்கிற காரணத்தினால் அவனுக்கு அறியாமையே கிடையாது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கும் பொழுது பல சந்தர்ப்பங்களால் இதை முத்திரையாக குத்துகிறான். ஒவ்வொரு சந்தர்ப்பமும் பார்த்தோமேயானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை மனித குலத்தை அல்லாஹ் படைக்க நாடுகிறான். அவனாக படைத்து விட்டு போகலாம், யாரிடம் கேட்க தேவையில்லை. இருந்தாலும் தன்னுடைய ஆற்றலை, வல்லமையை தெரிவிப்பதற்காக வேண்டி மலக்குகள்கிட்ட, வானவர்கள்ட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, இந்த பூமியிலே நான் ஒரு வழித்தோன்றலை படைக்கப் போகிறேன், சந்ததிகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு இனத்தை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மலக்குமார்களுக்கு அதுக்கு இல்லை. மலக்குமார்களுக்கு சந்ததி கிடையாது, அவங்களுக்கு ஆண் பெண் கிடையாது, அவங்களுக்கு இனவிருத்தி கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னால் அவருக்கு பிள்ளை இருக்கா, அவருக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க? இல்லை, அவர் மட்டும்தான். அப்போ அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானவர்களுக்கு சந்ததிகள் கிடையாது, ஜோடி கிடையாது, இனப்பெருக்கம் கிடையாது. என்ன? ஒருவரிடமிருந்து ஒருவராக, ஒருவரிடமிருந்து சந்ததிகள் பெருகி கொண்டே இருப்பார்கள். அப்போ நான் படைக்கிறது ஒரு ஆளை தான் படைக்குவேன். படைத்த பிறகு அவர் மூலமாக பல்கி பெருகக்கூடிய ஒரு இனமாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வானவர்கள்ட்ட சொல்கிறான். அப்போ வானவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அப்படின்னா இது ஆசாபாசம் எல்லாம் உள்ள ஒரு படைப்பை இறைவன் படைக்க போகிறான்.
பல்கி பெறுகிறதா இருந்தால் ஆசா பாசங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்கு பட்ட அறிவின் பிரகாரம் என்ன கேட்குறாங்க, அது தஜாலு ஃபீஹா மை யுஃப்சிது ஃபீஹா ஓ எஸ்ஃபிகு திமா, இந்த பூமியில் போய் குழப்பம் விளைவிக்கிற படைக்க போகிறாயா, ரத்தம் சிந்துறவங்களை படைக்க போகிறாயா அப்படின்னு அல்லாட்ட கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, இனப்பெருக்கம் செய்தார்களே ஆனால், சந்ததி பெருகினால் அவங்கள ஆசை இருக்குது, ஒருத்தவங்க அடிச்சுக்கிடுவாங்க, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிடுவாங்க, குழப்பம் விளைவிப்பாங்க. இப்படி ஒரு படைப்பு எதுக்கு? நாங்கள் தான் உன்னை துதிச்சுக்கிட்டே இருக்கிறோமே, நகனு சப்பிஹு பிஹம்திக்க, உன்னை நாங்கள் பாராட்டி போற்றி கொண்டே இருக்கிறோம், உனக்கு கத்திசுலக்க, உன்னை தூய்மையானவனாக நாங்கள் கருதி கொண்டே இருக்கிறோம், அதில் எந்த குறையும் நாங்கள் வைப்பது இல்லை. இவன் எதுக்கு படைக்கிற? நாங்கள் தான் உனக்கு எல்லா வணக்கத்தையும் கரெக்டாக செய்கிறோமே, இந்த குழப்பம் விளைவுறதுக்கு ஒரு படைப்பு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அங்கே தன்னுடைய அறிவுக்கு தான் சொந்தம் கொண்டாடுறான். இன்னி ஆழமும் மாலாத்தாளமும், உனக்கு தெரியாது எனக்கு தெரியும், எனக்கு நீ சொல்றியா? அல்ல என்ன கேட்குறான், இன்னி ஆழமும் மாலாத்தாளமும், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். நான் படைக்க போகிற படைப்புடைய பலவீனத்தை நீங்கள் சொல்கிறீர்கள், அதனுடைய பலவீனத்தோடு சேர்த்து பலமும் எனக்கு தெரியும். அவங்க எவ்வளவு சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்பதும் எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்டா, இன்னி ஆழமும் மாலாத்தாளமும், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொந்தம் கொண்டார். அப்போ ஆதம படைக்கலை, படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் அவற்றை என்னென்னலாம் இருக்கும் என்பது அறிந்து வைத்திருக்கிறான். அப்போ மலக்குகள்கிட்ட சொன்ன பிறகு படைக்கவும் செய்கிறான். படைத்து விட்டு அவருக்கு உரிய ஞானத்தை கொடுத்து விட்டு இதெல்லாம் என்ன சில பொருட்கள்லாம் எடுத்து காட்டி அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாவுலாய், இதுக்கு பேர் சொல்லுங்க பார்ப்போம்னு மலக்குகள்கிட்ட கேட்குறான். அவங்க பல பல ஆண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர் இப்போதான் படைக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு வயசு ஒரு நாளோ ஒரு செகண்டோ தான் ஆயிருக்கிறது. அவர்கள் பல நூறாண்டுகளாகவோ பல ஆயிரம் ஆண்டுகளாகவோ பல லட்சம் ஆண்டுகளாகவோ அல்லாஹ் படைக்கப்பட்டதிலிருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு தான் அதிக ஞானம் இருக்கணும். ரொம்ப காலம் யார் இருக்கிறார்களோ அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும், நிறைய ஞானம் இருக்கும். இப்போ பிறந்த ஒரு குழந்தைக்கு ஞானம் இருக்காது. ஒரு 50 வயசுக்காரனுக்கு இருக்கிற ஞானம் குழந்தைக்கு இருக்குமா? ஏன்னா 50 வருஷத்துல எத்தனை விஷயங்கள் அவர் அனுபவப்பட்டு அறிந்திருப்பார். அப்போ மலக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பல பல ஆண்டுகளாக இருக்கிறார்கள் காரணத்தினால அல்லாஹ் இவருக்கு மட்டும் சிலதை கற்றுக் கொடுத்துட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லுங்க என்று கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, யாரெல்லாம் இது எப்படி எங்களுக்கு தெரியும், இது எப்படி எங்களுக்கு தெரியும்னு கேட்கும் பொழுது, யா ஆதம் அம்பியகும், ஆதமை நீ சொல்லு பார்ப்போம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கறதுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறாங்க. எதை பற்றி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லுகிறார்கள். அப்போ அல்லாஹ் கேட்குறான், அலம் அகுல்லக்கும், நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொல்லவில்லையா, இன்னி ஆலம் கைப சமாவாத்தி உள்ளர், வானங்களில் உள்ளது பூமியில் உள்ளது மறைவானதெல்லாம் எனக்கு தெரியும் என்று உங்கள்கிட்ட நான் சொல்லவில்லையா? நீங்கள் மேலோட்டமானதை பார்த்து இதை மறுத்தீர்களே, எனக்கு எல்லாம் தெரியும் நான் உங்களுக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வானவர்கள்ட்ட தன்னுடைய அறிவை எனக்கு எல்லாம் தெரியும் என்பதை என்ன செய்கிறான், நிலைநாட்டுகிறான். இதான் இறைவன்கிறவன். இறைவன்கிறவன் யாருன்னு கேட்டால் ஒன்றை படைப்பதற்கு முன்னாடியே அதனுடைய அனைத்தையும் அவனுக்கு தெரியும். படைச்ச பிறகு தெரியுது அல்ல, படைக்கிறதுக்கு முன்னாடியே அதில் என்னென்னலாம் வைக்க போகிறோம் என்பதெல்லாம் அறிந்து வைப்பவனாக இருக்கிறான் அல்லாஹ் என்பது முக்கியமான இறைவனுடைய ஒரு பண்பு. அப்போ இப்படியான ஒரு ஆற்றல் உள்ளவனாக இருந்து, இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய கல்வியை பற்றி தன்னுடைய ஆற்றலை பற்றி திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, யஅலமு ஹாயினத்தல் ஆயுனி ஒமா துஃபி சுதூர், அவன் உள்ளங்களில் நீங்கள் மறைக்கிறீங்களே அதையும் அல்லாஹ் அறிவான். உள்ளங்களில் மறைத்து வெளிப்படையாக பேசுறது தான் தெரியும் நினைச்சிடாதீங்க. வெளிப்படையாக பேசாமல் மனசுக்குள்ள ஒரு பிளான் பண்றீங்களே அதுவும் அவனுக்கு தெரியும். ஹாயினத்தல் ஆயுனி, அப்படி கண்களால் ஜாடை செய்வீங்களே, ஒரு ஆளை குறை சொல்ற மாதிரி சுட்டி காட்டுவீங்களே அதுவும் எனக்கு தெரியும். அப்போ கண்களால் நீங்கள் சாடை செய்து ஒருவரை குறைப்படுத்தினாலும் எனக்கு தெரியும், உள்ளங்களிலே நீங்கள் எதை மறைத்து வைத்து கொண்டாலும் எனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹை பொறுத்த வரைக்கும் சத்தமாக ஒருத்தன் பேசுகிறான், அதுவும் மனசுக்குள்ள ஒருத்தர் வச்சுக்கிறான், ரெண்டு சமம்ங்கிறான். அல்ல நமக்கு சமமாகுமா? ஒருத்தர் சத்தமாக பேசுகிறாரு அது பளிச்சுன்னு விளங்கும், ஒருத்தர் லேசாக பேசுகிறாரு அது கொஞ்சம் விளங்கும், இன்னும் கொஞ்சம் தூரத்துலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு இன்னும் கொஞ்சம் லேசான சத்தத்தில் விளங்கும். அந்த டெசிபிளுக்கு தகுந்தவாறு தான் நம்முடைய காதுகள் கேட்கும் திறன் அதை கிரகிக்க முடியும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சமம்ங்கிறான். கத்துனாலும் கத்துற கொஞ்சம் கூட கேட்கும், மனசில் உள்ள லேசாக கேட்க முடியும், அவனுக்கு கிடையாது, ரெண்டு சமமாக கேட்கும். நீ மனசில் நினைத்தாலும் அதிகமான உச்சஸ்தாயில் நீ கத்தினால் சத்தம் போட்டால் அது எப்படி கேட்குமோ அதே மாதிரி அல்லாஹ் கேட்கும். ரெண்டும் சமம்
அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இருட்டில் இருந்து பேசுகிறவனும் வெளிச்சத்திலிருந்து பேசுகிறவன் எனக்கு சமம். நமக்கு என்ன இருக்கு? இருட்டாக இருக்குது, அரை இருட்டாக இருக்குது. அப்போ நிழல் மாதிரி ஒருத்தனுடைய வடிவம் தெரியும். பளிச்சன் லைட்டை போட்டு விட்டோன்னே முழுசாக தெரியும். அல்லாஹ் அப்படியா? கும்மிருட்டில் இருப்பவனையும் பளிச்சுன்னு தெரியும். 1000 வாட்ஸ் வெளிச்சத்தில் இருப்பவனும் ஒரே மாதிரியா தெரியும். 1000 வாட்ஸ் வெளிச்சத்தில் இதெல்லாம் வெளிச்சம் இருட்டலாம் உன் கண்ணுக்கு உன்னுடைய பலவீனத்தினால் அப்படி தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் கும்மிருட்டில் ஒருத்தனை வை, பளிரென்ற வெளிச்சத்தில் ஒருத்தனை வை, ஒரே மாதிரி அல்லாஹ்வுக்கு தெரியும். இவன் யாருங்கிறது அவ்வளோ அக்குவர் ஆணிவராக அவன் சொல்லுவான், அவன் யார் என்பதும் தெரியும். அப்போ இப்படி எல்லாத்தையும் எதுவுமே ஒளிவு முறை கிடையாது. அவனுக்கு அல்லாமுல் குயூப், அவன் தனக்குத்தானே வைத்துக் கொண்ட பேர் என்னன்னு கேட்டால் மறைவானதெல்லாம் தெரியும். மறைவு உண்ட லா யஹ்ஃபா அலல்லாஹி ஷைஉன், மறைவுங்கிறது ஒன்று கூட இல்லை. ஏதாச்சும் ஒன்று மறைஞ்சிருக்குமா அவனுக்கு? கோடான 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 விஷயத்தில் ஒரு 2-3 மறைஞ்சிருக்குமா? இருக்காது. லா யஹ்ஃபா அலல்லாஹி ஷைஉன், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் மறைவானதாக இருக்காது. இந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் திறவுகோல் அவனிடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறைவானதுக்குன்னு ஒரு சாவி, சாவியை போட்டதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு மறைவானது என்ன? இந்த செவத்துக்கு இந்த பக்கம் உள்ள நமக்கு தெரியாது, செவத்துக்கு அந்த பக்கம் இருந்தாலும் தெரியாது, இந்த முகட்டுக்கு மேலே இருந்தாலும் தெரியாது, இந்த பூமிக்கு கீழே இருந்தாலும் தெரியாது. அப்போ நம்ம கண்ணு முன்னாடி எது காட்சி தருது அதான் நமக்கு தெரியும். அல்ல முன்னாடி இருப்பது கூட ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்தால் தான் தெரியும். தூரமாக போயிட்ட மறைவாயிரும். முன்னாடி தான் இருக்குங்கிறக்காண்டி எவ்வளோ நாள் பார்க்க முடியுமா? 90 டிகிரி வரைக்கும் பார்க்க முடியுமா? உங்களால் பார்க்க முடியாது. முன்னாடி இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு உங்களுக்கு பார்க்க முடியுமே தவிர அதுக்கு மேலே உள்ளது வெளிச்சமாக தான் இருக்கும், கண்ணில் பார்வையும் இருக்கும், நமக்கு தெரியாது. அப்போ இப்படியான ஒரு மறைவான விஷயங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி இடத்தால் மறைவு மாதிரி இல்லாமல் காலத்தால் மறைவு இருக்கிறது. மறைவுண்டா என்ன? இந்த செகண்டில் இருக்கிற உங்களுக்கு தெரிகிறது, அடுத்த செகண்டில் உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு அடுத்த செகண்டில் என்ன நடக்கும்? காலத்தால் அது மறைந்து இருக்கிறது. ஒரு நாளைக்கு பின்னாடி என்ன நடக்கும் தெரியாது, ஒரு மாதத்துக்கு பின்னாடி நடக்கும் தெரியாது, 1 கோடி வருஷத்துக்கு பின்னாடி நடக்கும் அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். உங்களுக்கு அடுத்த செகண்டில் உள்ளது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ரப்புல் ஆலமீனுக்கு என்ன தெரியும்? பல பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அது தெரியும். நான் இப்போ இருக்கிற நான் 100 வருஷத்துக்கு பின்னாடி என்ன எந்த நிலையில் ஆகிவிடுவேன், என்னுடைய உடல் எப்படி இருக்கும், எலும்பு மிஞ்சுமா, மண்ணா போயிருமா, எந்த இடத்துல மண்ணா போகும் எல்லாம் அவனுக்கு தெரியும். அப்போ எந்த ஒரு ஒவ்வொன்றையும் துல்லியமாக தனித்தனியாகவும் தெரியும், மொத்தமாக கூட்டாக தெரியறதில்ல. ஒவ்வொரு மனிதனை பற்றியும் தெரியும், மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றி தெரியும், ஒவ்வொரு அணுக்களை பற்றி அவனுக்கு தெரியும், ஒவ்வொரு செல்களை பற்றி அவனுக்கு தெரியும். இப்படி எல்லாத்தையுமே துல்லியமாக அஹசா குள்ள செய்யணும். அதுதான் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் துல்லியமாக எண்ணி வச்சிருக்கிறான். இப்போ நம்ம இப்படி பார்க்குறோம்ல, அனைவரும் எவ்வளோ பேர் இருப்பீங்க? ஒரு 200 பேர் இருப்பீங்களான்னு இப்படி சொல்லுவோம். 200 எண்ணி சொல்கிறான் தான் 1 இப்படி எண்ணணும். ஒரு பார்வையில் 200 மாமா அங்கதா இது 200 தான் இருக்குமே. ஆனால் ஒரு பார்வையில் 200 சொல்ல முடியும். அவன் இதை விடுங்க, உங்கள் தலையில் உள்ள முடிய உங்களுக்கு என்ன முடியாதுன்னு உதாரணம் சொல்லுவாங்க. உதாரணமே என்ன முடியாது, என்ன உதாரணம்? தலையில் உள்ள முடிகளை என்ன முடியாதுமா. அவன் எண்ணவே மாட்டான், பார்த்தோன்னு சொல்லுவான் உன் தலையில் இத்தனை, அவன் தான் வச்சவன். அப்போ உன் தலையில் இத்தனை முடி இருக்குது என்பதை துல்லியமாக சொல்லுவான், உத்தேசமாக ஊகமாக சொல்றது இல்லை. நம்ம தலையில் எத்தனை முடி இருக்குது என்றெல்லாம் அவனுக்கு தெரியுமையானால் அவனை மறைக்க முடியுமா? அவனை ஏமாற்ற முடியுமா? நீங்கள் உட்கார்ந்து கேட்பதை அவன் அறிந்து கொண்டிருக்கிறான், கேட்கும் பொழுதே கேட்டும் கேட்காமல் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிற அறிந்து வைத்திருக்கிறான், ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுபவர்கள் எத்தனை பேர் அதை அறிந்து வைத்திருக்கிறான். அப்போ எல்லாமே தெரியக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இறைவனை மற்றவர்கள் நம்புற மாதிரி நம்பாம அல்லாஹ்வுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது, அனைத்தும் தெரியும். அவனுடைய அறிவுக்கு எதுவுமே என்ன இருக்காது, தடையாக இருக்காது. ஒரு மனுஷன் இருக்கான அவனுக்கு எத்தனை குழந்தை பிறக்கும்ங்கிறது இப்போ ஒன்றும் அவன்கிட்ட எதுவுமே அறிகுறியே இல்லை, கல்யாணமே பண்ணலை, அது அவனுக்கு தெரியும். திருமணம் ஆகாத ஒரு மனிதனிடமிருந்து எத்தனை புள்ள பிறக்கும் இவனிடமிருந்து அது தெரியும். இவனுக்கு மனைவியா யார் வருவா அது தெரியும். அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் துல்லியமாக கணக்கிட்டு அறிந்திருக்கிற இறைவனுக்கு அறியாமை கிடையாது. அறியாமையற்ற இறைவன் இஸ்லாம் மட்டும்தான் இப்படி காட்டுது. அல்லாஹ் பற்றி காட்டும் போது என்ன செய்யுது, கடவுளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே கிடையாது. கடவுளுக்கு என்ன செய்வார், என்ன நடக்குன்னு பார்த்துட்டு வாங்கடா பாரு, கடவுள் போய் பார்த்துட்டு வந்து என்ன செய்வாங்க, விசாரிச்சு சொல்லுவாங்கன்னு அந்த கதைகள் இங்கே கிடையாது. அவனுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. சில வானவர்களை அனுப்பி அல்லாஹ் கேட்பான்,
வானவர்களை பூமிக்கு அனுப்புவானா. தினசரி காலையில் வானவர்கள் வர்றாங்க, மாலையில் வானவர்கள் வர்றாங்க. காலையில் உள்ள வானவர்கள்லாம் அந்த டீட்டெயிலாம் எடுத்துக்கிட்டு மேலே போகிறாங்க, மாலை டியூட்டிக்கு உள்ள வானவர்கள் வர்றாங்க. இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ் கேட்பானா, என் அடியார்களை எப்படி நீங்கள் பார்த்தீங்க? அதை சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவனுக்கு தெரியாமல் கேட்குறான், தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, எது கேட்குறான்? அந்த தகவலை அவனுக்கு இவர்கள் போய் சொல்வதற்கு முன்னாடி அவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த பள்ளிவாசல் எத்தனை பேர் இருந்தாங்க, என்னென்ன செஞ்சாங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க ஆர்வமாக சொல்லுவாங்க இல்லையா? இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய அல்லாஹ் கேட்குறான்? இல்லை, அவனுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும். தெரிந்திருந்தாலும் அவர்களை சாட்சியாக்கி நம்முடைய தரஜாவை கூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் கேட்குறான், வேற ஒன்றும் இல்லை. அவர்களை பார்த்து அறிந்து கொள்வதற்காக வேண்டி இல்லை, நமக்கு தரஜாவை கூட்டுவதற்காக வேண்டி. இன்னும் சொல்ல போனால் அவங்கள தலையில் அப்பப்போ தட்ட வேண்டி இருக்கல. நம்ம படைக்கும் போது வேணான்னு சொன்னாங்கல்ல, மனிதனை படைக்கும் பொழுது நீ தானே வேணான்னு சொன்ன, இப்போ போய் பார்த்தியா? என்னை பார்க்கவே இல்லை, அவங்க பார்க்காம வணங்குறாங்க. நீங்கள் என்னை பார்க்குறீங்க, அவர்கள் என்னை பார்க்கல, என்னை பார்க்காமலே வணங்குறார்கள், அந்த காட்சியை பார்த்தீர்களா என்று அந்த வானவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்கு தான் போய் அனுப்பி விடுறானே தவிர இவங்க ரிப்போர்ட் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியா? இல்லை. அப்போ ஈசா நபி அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பான். எப்படி விசாரிப்பான்? அந்த குல்தல் இன்னாஸ் இத்தஹிதுனி ஓ உம்மி இலாஹைனி மின் துனில்லா, என்னையும் என்னுடைய தாயாரையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று நீ தான் சொன்னியா? ஈசா நபியை மறுமையில் நிப்பாட்டி அல்லாஹ் கேட்பான், என்னையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள், என்னுடைய தாயாரையும் கடவுளாக்கி கொள்ளுங்கள் என்று நீ தான் சொன்னாயா? அப்போ தெரியாமல் அல்ல கேட்குறானா? அப்போ சொன்னாரா சொல்லலையா நல்லாவுக்கு தெரியாது. இவர் கேட்டு விசாரிச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம், அதுக்காக கேட்குறான். அவர் அழகாக பதிச்சிருவார், சுபானக யா அல்லாஹ் இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொல்லியிருந்தேன் உனக்கே தெரியுமே, இதே என்கிட்ட கேட்குறேன். அவர் ஈசானுக்கு என்ன பதில் சொல்லுவார்? ஏட்டு இப்படி கேள்வியை கேட்குறிய, நான் சொன்னாலும் உனக்கு தெரியும், நான் சொல்லாமல் இருந்தாலும் உனக்கு தெரியும், என்னை கேட்டால் தெரிஞ்சுக்கிறேன்னு. அப்படி அல்ல அந்த மறுமை விசாரணை அல்ல எடுத்து காட்டுறான். இன் குன்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் அப்படி சொல்லி இருந்தால் அது உனக்கே தெரியுமே. தாலம் மாஃபி நப்சி வல ஆலம் மாஃபி நப்சிக்க, இறைவா என் மனசில் உள்ளது உனக்கு தெரியும், ஓ மனசில் எனக்கு தெரியாதல்ல. என் மனசில் உள்ளதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னான்னு கேட்குறிய, நான் எப்படி சொல்லியிருப்பேன்? நான் சொன்னதான் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்சர் பண்ணுறாரு. ஆன்சர் கேட்டவுடனே நான் சொல்லவில்லைன்னு அவர் சொல்லலை, சொல்லவில்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறாருன்னு கேட்டால், நீ அறிந்து கொள்வதற்கு கேட்கவில்லை, என்னிடத்தில் நீ கேட்பது என்னிடத்தில் கேட்டு தான் அறிந்து கொள்ளணும் என்பதற்காக கேட்கவில்லை. கேட்கறதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ கேட்குற. ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ள வாத்தியார் 5 எத்தனைன்னு கேட்பார், தெரியாமல் கேட்குறாரு. மாணவன்கிட்ட கேட்பார் 10மா, ஓ 10ஆ, அதுக்காக கேட்குறாரு. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வாத்தியார் ஆசிரியர் ஒரு மாணவன்கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்குறாருன்னு சொன்னால் அவர் தெரிந்து வைத்துக்கொண்டு இவன் தெரிஞ்சிருக்கிறானா என்பதை அறிந்து கொள்வது அவருக்கு நோக்கம் இருக்கும். அல்லாஹ்வுக்கு அதுவும் தெரியும். அல்லாஹ் பொறுத்து இவனுக்கு இந்த பாதி தானே கேட்குறான், 5 10ங்கிற விஷயத்தை இவன்கிட்ட தெரிஞ்சுக்கிற கேட்கல, இவன் அறிந்து கொண்டிருக்கிறானா என்பது இவருக்கு தெரியாது, அதை அறிந்து கொள்வது தான் கேட்குறாரு. எதுக்கு வாத்தியார் கேட்குறாரு? இந்த 5 10ன்னு சொல்கிறானா? அல்லாஹ்வுக்கு அதுவும் கிடையாது. அல்லாஹ் கேட்குறதுக்காக வேண்டி அவனுக்கு இந்த விடை சரியான விடை என்பதா அதுவும் தெரியும், இவர் அதை அறிந்திருக்கிறாரா இல்லையா என்பது அவனுக்கு தெரியும். இப்போ ஃபார்மாலிட்டி நம்மளெல்லாம் கூட மறுமையில் விசாரிக்கிறோம். எதுக்கான விசாரிக்கிறான்? விசாரிக்கிறது எப்படி? சும்மா விசாரிக்க மாட்டான், ஒன்று கேள்வியாகவும் கேட்பான், புஸ்தகமாக அவர் கொடுப்பான் கையில். ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்வான், நம்ம என்னென்னலாம் செஞ்சோமோ அவ்வளவும் புக்காத்தி கையில் இருந்தால் பார்த்துக்க, இக்கற கிதாபக்க, உன் புஸ்தகத்தை நீயே படித்துப்பார், கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, உனக்கு மார்க்கு போட நீயே போதும், உன்னுடைய கணக்கை பார்த்து கொள்வதற்கு நீயே போதும்டா, பாருடா, நான் சொல்ல தேவையில்லை, பாரு என்னென்ன எழுதிருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லி புஸ்தகத்தை எல்லாம் கொடுக்குறான். கைகால்கள்லாம் பேச வைக்கிறான். இதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது. ஒன்றும் இல்லாமல் பிடிச்சி சொர்க்கத்துக்கு போ நரகத்துக்கு போ பிடிச்சி போட்டால் கரெக்டாக இருக்கும். அல்லாஹ் நிப்பாட்டி வைத்த மகசரில் இவனை பிடிச்சி சொர்க்கத்தில் போடு, இவனுக்கு நரகத்தில் போடனா கரெக்டாக இருக்கும். ஏன்? அதுக்குரிய மதிப்பீடு பார்த்தவனே பார்க்கும்போது அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் விசாரிப்பது கேட்பதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், ஒரு சபையில் வைத்து விசாரித்து மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்தி, இங்கே பாரு இவனுக்கு கரெக்டாக மார்க் போட்டிருக்கேன் பாரு, இவனுக்கு கம்மியாக போட்டிருக்கேன் பாரு, இவன் நரகத்துக்கு போகிறான் பாருன்னு அவனுடைய காரணத்தை அவனுக்கு புரிய வச்சு, இப்போ நரகத்தை தூக்கி போட்டான்னு சொன்னால் தப்பாக போட்டான்ல அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அடே கரெக்டாக தானே புஸ்தகத்தை பாடுறா, மார்க் ஷீட்டை பாரு, கோழி முட்டை இருக்கா இல்லையா அப்படின்னு காட்டி விட்டு எல்லாம் என்ன செய்யறான், நரகத்துக்கு போடுறான். சொர்க்கத்தில் போடுவதாக இருந்தாலும் லிஸ்ட்டை கொடுத்து போடுறானே தவிர அது அறிந்து கொள்வதற்கா இல்லை. நாம அறிந்து கொள்ள நமக்கு தெரியும், அவனுக்கு தெரியும்.
மறுமையில் இந்த பேப்பர் எல்லாம் கொடுப்பானே, அதில் என்னென்ன இருக்குது நமக்கு தெரியுமா? நம்ம போன வாரம் செஞ்சது நம்ம மறந்துடுறோமே. நம்ம போன வாரம் செஞ்ச பாவம் நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, போன மாதம் செஞ்ச பாவம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. எத்தனை கோல் சொன்ன லிஸ்ட் போடுங்க பார்ப்போம். ஒரு மனுஷனை உட்கார வச்சு போன மாதம் கோல் சொன்னலாம் சொல்லி பார்ப்போம். போன மாதம் சொன்ன பொய்யெல்லாம் சொல்லிட்டு கேளுங்க. ஒரு மாதத்துக்கு கேளுங்க, வருஷத்துக்கு கேட்க வேணாம். ஒரே ஒரு மாதத்துக்கு நீ சொன்ன பொய்யெல்லாம் சொல்லிட்டு கேளுங்க, சொல்ல முடியாது. ஏன்? அவனுக்கு தெரியும், அவ்வளோதான். ஒரு 1000 சொல்லியிருப்பேன், 2 சொல்லுவான். எத்தனைடா சொன்னீங்க? ஒரு 3 சொல்லியிருப்பேன் இப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு 1000 வந்துட்டு இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ இறைவனை பற்றி நம்ம எப்படி நம்பணும்னு கேட்டால், துல்லியமாக அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அப்போ அறியாமை உள்ளவனாக கடவுளை மக்கள் நினைப்பதனால்தான், கடவுளுக்கே தெரியாது என்று நினைப்பற காரணத்தினால்தான் இந்த சிபாரிசுலாம். எதுக்கு சிபாரிசு வைக்கிறாங்க? நம்மளில் உள்ள அறிவியனர்கள் கூட என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு சிபாரிசு வைக்கிறாங்க. எதுக்கு சிபாரிசு? தெரியாதுன்னு நினைக்கிறான் உள்ளுக்குள்ள, அடி மனசில். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சா எங்களுக்கு இந்த அவுலியா வாங்கி தர்றது மனசில் வருமா? அவர் போய் நம்மளுக்கு பேசுவார், எதுக்குடா தர்காவுக்கு போகிறீங்க, எதுக்குடா இறந்து போன ஆள்கிட்ட போய் பிரார்த்தனை செய்கிறீங்கன்னு கேட்டால் நாங்கள் அல்லான்னு சொல்லிவிட்டோம். அவர் மனிதர் தான், அவருக்கு அல்லாஹ்வுடைய சக்திலாம் கிடையாது. வேறு எதுக்கு செய்கிறீங்க? ஹாவுலாய் ஷிஃபாவுனா இந்தல்லா, இவங்கெல்லாம் அல்லாட்ட எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஷிஃபானா பரிந்து பேசுவார்கள். அப்போ நாங்கள் அந்த அவுலியாட்ட போய் பிரார்த்தனை பண்ணோம்னா, யா அல்லாஹ் இவர் கொஞ்சம் பார்த்து ஏதாவது மன்னிச்சு கொடு, அவர் கேட்பாராம் அப்படின்னு சொல்லி நினைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் கேட்குறான், என்ன குள்ள அத்தள்ளிமூன் அல்லாஹ் பிதீனிக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களா? இவர் சொல்லித்தான் அல்லாஹ்வுக்கு தெரியுமா? இப்போ நான் நல்லவனா கெட்டவனாண்டு அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ நான் மனசில் நினைக்கிறலாம் அவனுக்கு தெரியுங்கும் போது இவர் போய் சொல்லுவாராம், எப்படி நான் உலக தயக்கத்தனெல்லாம் பண்ணியிருப்பானா? இவர் போய் பெரியார் போய் என்ன செய்வாராம், அல்லாஹ் இவர் நல்ல மனுஷன் பார்த்து சொர்க்கத்தில் போடும்பாரான். அவனு ஏமாந்து போய் அப்படியா உள்ள அப்படிம்பானா? அடைய அவன் கெட்டவனாக இருக்கும்போது இவர் அவுலியா சொன்னது கேட்டதை முடிவெடுக்க போகிறான். அது உலகத்துக்கு சரியாக வரும். உலகத்தில் நீதிமன்றங்களில் ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குறாருன்னு சொன்னால் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. நான் என் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு சுமத்தி நீதிமன்றத்தில் நிப்பாட்டி விட்டார்கள். நான் கொலை செஞ்சேன்னா அவர் தெரியுமா? செயலண்டு தெரியுமா? தெரியாது. இந்த வக்கீலுடைய வாதங்கள் வைக்கிற பேப்பர்களை வச்சுட்டு நினச்சி போகிறாரு, அவர் முடிவெடுக்க போகிறார். அது கூட பொய்யாகவும் போயிடும், சரியாகவும் போயிடும். அப்போ விசாரித்து தான் அறியக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுனால வக்கீல் வாதம் எல்லாமே தேவைப்படுகிறது. அதே மாதிரி ஒரு அமைச்சர்கிட்ட நான் ஒரு வேலை கேட்க போகிறேன். வேலை கேட்குறாருந்தா எனக்கு அமைச்சர் தெரியுமா? தெரியாது. வாசலில் நிப்பாட்டி உள்ளே விட மாட்டாங்க, அவர் பார்க்க கூட டைம் கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்? ஒரு வட்டம் மாவட்டம் அப்படி பிடிச்சிட்டு போய் நம்ம கட்சிக்கு வளைச்சவர் பார்த்து ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னால் தான் அமைச்சருக்கு நம்மளை பற்றி தெரியும். நம்ம அந்த கட்சிக்காக பாடுபட்டு இருந்தாலும், அந்த கட்சிக்காக உழைச்சிருந்தாலும் நம்ம ஊரில் உள்ள கட்சிக்காரனு தான் அது தெரியும். சிஎம்முக்கு தெரியாது, மந்திரிக்கு தெரியாது, அந்த கட்சியுடைய தலைவருக்கு தெரியாது. அப்போ இவர் தான் கூட்டிகிட்டு போய் இவர் நமக்காக பாடுபட்டவர், நம்ம கட்சி போஸ்டர்லாம் ஒட்டுவார், தேர்தல் வேலையெல்லாம் பார்த்தாரு, பார்த்து ஒரு வேலையை போட்டு கொடுங்க. இப்போ இவர் சொன்ன பிறகு தான் அமைச்சருக்கு தெரியுது, ஓ நம்ம கட்சிக்காரனா இவன் போட்டு கொடுப்பா. இப்படியா அல்ல இந்த மாதிரியா இருக்காங்கிறேன். அவன்கிட்ட போய் யாரையும் ரெக்கமெண்ட் இதுக்கு பண்ணணுங்கிறேன். நேர கேளு, இறைவா அழுது கேளு. அப்போ அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு விஷயத்தை அறியாத காரணத்தினால்தான் அவன்கிட்ட போய் அணுகுவதற்கு ஆள் வேணும், புரோக்கர் வேணும், இடைத்தரகர் வேணும், பரிந்துரைக்கு ஆள் வேணும், வக்கீல் வேணும். இதெல்லாம் காரணம் என்ன? அவனை அறிவியன்னு நினைக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறார்கள். இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் அல்லாஹ்வுக்கு தெரிய போகிறது. அதனால அந்த குட்டி கடவுள்லாம் வைக்கிறாங்க. பெரிய கடவுள்னு ஒருத்தனை வைத்துக்கொண்டு குட்டி கடவுள்லாம் இதுக்கு இவங்கெல்லாம் போய் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி தருவார்கள். அடிப்படை எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டால் இறைவனுக்கு அறியாமல் இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதில் தான் நிறுவப்பட்டிருக்கிறது. அப்போ இறைவனுக்கு அறியாமைங்கிற பலவீனம் கிடையாது. இதை நம்பினா எதுவுமே தெரியாமல் இருக்காது. இதை நம்பினா எப்படி நம்ம நடப்போம்? எப்படி நடப்போம் வாழ்க்கையில்? ஒரு கடையில் வியாபாரம் பண்ணுறோமா, அதில் என்ன செஞ்சாலும் அவனுக்கு தெரியும். குரான் ஓதிக்கிட்டு உலகத்தை என்ன அது அவனுக்கு தெரியும். கோல் சொன்னால் அது அவனுக்கு தெரியும். புறம் பேசினா அவனுக்கு தெரியும். கொள்ளையடிச்சா தெரியும். கலப்படம் பண்ணுறான் தைரியமா. எதுக்கு பண்ணுறான்? மந்திரிக்கு தெரியாது, அதிகாரிக்கு தெரியாது, போலீஸுக்கு தெரியாது, சுகாதாரத்துறைக்கு தெரியாது, மக்கள் வாங்கக்கூடிய மக்களுக்கும் தெரியாது. அதானே தைரியமாக செய்கிற. அவனுக்கு தெரியுமே. ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீ கலப்படம் பண்ணுறதை அவன் பார்த்து கொண்டு இருக்கிற ஒருத்தர் சூப்பர் பவர் இருக்கிறான், அவனுக்கு தெரியுமே. இப்படி நினைத்து பார்த்தால் அந்த இறையச்சம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்மகிட்ட உண்டாக்கும். அந்த மாதிரியான ஒரு இறையச்சம் நமக்கு ஏற்பட்டு விடுமையானால் நம்முடைய வாழ்க்கை அப்படியே அடியோடு புரண்டாதா? தைரியமாக வரதட்சணை வாங்குறான். எதுக்காக வாங்குறான்? தெரியாதுன்னு உள்ளுக்குள்ள பேருக்கு சொல்கிறான், அல்ல எல்லாம் தெரியும்ண்டு. அவனுடைய அடி மனசில் இதெல்லாம் தெரியவா போகுது? இருக்குது. தெரியும்டா பையன் பயப்படாமல் இருக்கிறா? தெரியும்ல. தெரிஞ்ச சாதாரண ஒரு ஆளாம தெரிஞ்ச என்ன பண்ணுவான் உனைய?
அப்போ அவ்வளோ பெரிய பவர் உள்ளவன் பார்த்துட்டு இருக்கான்னு நினச்சா டவுரி வாங்குவானா, ஆடம்பரம் பண்ணுவானா, வீண்வரையும் பண்ணுவானா, அனாச்சாரம் பண்ணுவானா? அப்போ எல்லாத்துக்கும் என்ன அடிப்படைன்னு கேட்டால், கடவுள் அறியாதவனாக இருக்கிறான், இறைவன் அல்லாவை ஏற்றுக்கொள்கிற சமுதாயமாக இருந்தாலும் சில விஷயங்கள் அவனுக்கு தெரியாது, அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் பாருங்கள், பள்ளிவாசல் இறைச்சமாக உட்காந்துருக்குறீங்க, பள்ளிவாசல் வெளியே போனால் அது இருக்குதா? நம்ம என்ன நினைக்கிறோம், கடையில் போனால் இறைவன் இல்லை, பள்ளிவாசலில் அல்லா இருக்கிறான், அது மட்டும் தெரியுமா அவனுக்கு? கடையில் போய் கலப்படம் பண்ணால் டூப்ளிகேட்டு பொருள் விற்றா அது தெரியாது. ஏன்? அல்லா பள்ளிவாசல் மட்டும் தெரியும், ரமலானுக்கு மட்டும் தான் அவனுக்கு தெரியும், ரமலானில் மட்டும் கரெக்டாக அல்லா பார்த்துருவான், மீதி மாதங்களில் பார்க்க மாட்டான். அதான் நம்ம செயல்பாடு அர்த்தம்லாம் என்ன இருக்கு, அல்லாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கேட்கும் போது மட்டும் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு எண்ணம் லேசாக வருது, அப்படி லேசாக எட்டி பார்க்குது. அப்போ மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாதவன் அல்ல, சும்மா பள்ளியாசலில் ரமலானில் போய் ஏமாத்திட்டோம், ஏமாந்துருவான். 11 மாதம் போடாத ஆட்டமெல்லாம் போடுவோம், ரமலானில் போய் உட்காந்துட்டோம்னா ஓகே. மற்ற நேரங்கள்லாம் அல்லாஹ் மறந்துட்டு இருப்போம், வாரத்தில் ஒரு நாள் பள்ளியாசலுக்கு போயிட்டா ஓகே, எல்லாம் ஏமாந்துருவான், இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஜும்மாவுக்கு உள்ள இறைவன் தானே 5 வேளை தொழுகைக்கு இறைவன், ரமலானில் இறைவன் தானே மீதி 11 மாதத்துக்கு இறைவன், பள்ளிவாசலுக்கு எவன் இறைவன் அவன் தானே பள்ளிவாசலுக்கு வெளியிலே இறைவன் அப்படின்னு நினைத்தோமையானால், அல்லாவுடைய அளவற்ற அந்த அறிவை வழங்கி கொண்டோமையானால் நம்முடைய வாழ்க்கை, நம்ம இறை நம்பிக்கை எல்லாமே அர்த்தம் உள்ளதாக போயிடும். இம்மைக்கு நல்லது, மறுமைக்கு நல்லது. துன்யாவும் இந்த மாதிரி அச்சத்தை நீங்கள் அதிகரித்து கொண்டீர்களே ஆனால் சில தீய பழக்கங்களை விட முடியாதவன்லாம் இருப்பான். இதை நினச்சி பார்க்கட்டோம், வேற ஒன்றும் வேணாம், அதுக்கு என்ன மந்திரமாக வேணதுக்கு? என்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் பார்வைக்கு அப்பாற்பட்டு நான் இந்த காரியத்தை எனக்கு செய்ய முடியாது, இப்படி நினச்சி பாரு, ஒவ்வொரு நாள் நினச்சி பாரு. அப்போ நம்ம வாழ்க்கை அப்படி மாறிடும், பரிசுத்தமான வாழ்க்கையை மாறிக்கிட்டே வரும். ஒவ்வொரு நாள் நம்முடைய தரம் கூடிக்கொண்டே இருக்கும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டிய அந்த படித்தரத்தில் ஒவ்வொரு படியாக ஏறிக்கொண்டே போவோம். அப்போ அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன் என்பதையே உருப்போட்டு கொண்டு மனசில் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டு வாழ்ந்தோமையானால் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இது இறைவனை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் பல பலவீனங்களை கடவுளுக்கு இருப்பதாக மனிதன் நினைக்கிறான். அவையெல்லாம் என்ன என்பதையும், அதை ஏன் அந்த அறியாமல் அந்த பலவீனங்கள் இருக்கக்கூடாது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்